ஹாய் காய்ஸ், வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் நியூ லைன்ஸ் யூடியூப் சேனல். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் அண்ட் லேடிஸ் அப்படின்னு டீசர் முடிஞ்சு, ட்ரெய்லர் முடிஞ்சு, கிளிம்ஸு முடிஞ்சு, ரார் முடிஞ்சு, இப்போ வந்து லேடிஸ் வந்துட்டாங்க. அடுத்து மென்ஸ் டு மென்னு வராமல் இருந்தால் சரி. ஸோ நம்ம இது ட்ரெய்லர் தான் நினைக்கிறேன். ட்ரெய்லராக எல்லா ஹீரோயினும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஆமாம், இது இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு இந்த வீடியோவை பற்றி இன்னும் நிறையா பேசுவோம். ஓகே, ஐயோ ஐயோ ஓன் ரிஸ்கா. ஓ மை காட். Love makes monsters of women. என்னங்கடா? It is a beautiful illusion if one understands the depth of its deception. And yet here we are. Fighting for his scraps of devotion. லேடிஸ் அண்ட் லேடிஸ், ஒத்தையா வர போறீங்களா, மொத்தமா வர போறீங்களா? என்னடா? But here comes a plot twist, ladies. ஐயா ஐயா ஐயா, இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஐயா. என்ன எடுத்து The வச்சிருக்கீங்க? predictable spectacle of men and their cocks. ஏய், கேட்டியா இல்லையா? பாண்டி வந்து துப்பாக்கி எங்க ஐயோ கடவுளே. பரவாயில்ல. டே, எனக்கு ஒன்று தான் புரியலடா. லைக் ஃபர்ஸ்ட் அவர் கிளிம்ஸ் மாரி ஒன்று ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து காடிக்குள்ள ஒரு சம்பவம் இருந்துச்சு. ஓகே, ஆனால் வயலன்ஸ் வந்து பீக்கில் இருந்துச்சு. வயலன்ஸே காணும், ஒரு சம்பவம் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஓகேவா, ரொம்ப ரிச்சாக இருக்கு. சினிமாட்டோகிராஃபி பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் தெரியல ஏன் இந்த படத்தில் வந்து இவ்வளோ அடல்ட்டு சொல்லுவாங்க. யாரும் சொல்லுவாங்க, எனக்கு தெரிலல. ஆனால் நான் இவ்வளோ லைக் நாங்கள் கொஞ்சம் இதாக, ஏன்னா எனக்கு புரியல. லைக் மேபி அந்த அந்த மாரி சீன்லாம் வந்து கதைக்கு இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சுன்னா ஓகே. லைக் படம் வந்துட்டு வைக்கணும்னு வச்சாங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா இடையில கூட கான்ட்ரவர்சி ஆனிச்சு. நம்ம யார் சொல்லியிருப்பாரு, குழந்தைகள் குடும்பங்கள் பார்க்க முடியாத படங்களை நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன், ஒரு கருத்து பொறுப்புள்ள படம். எனக்கு தெரிஞ்சு இப்படி படம் எடுத்து எப்படி வியாபார ரீதி பெரிய லெவல் இப்படி பண்ணதான் வியாபார ரீதி பெரிய லெவலில் போகும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. ஆமாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. பட் வந்து இப்போது எல்லாமே வந்து இந்த ஜென்சி தானே எல்லாமே வந்துட்டு கொங்கோ பண்ணியிருக்காங்க, லைக் எல்லா இண்டஸ்ட்ரியும். ஸோ மேபி அவங்களுக்காக எடுத்த படமாக கூட இருக்கலாம் இது. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ தெரில, பார்ப்போம் இது என்னவா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னவா வரப்போகுது, என்னவா எதுவும் நம்ம டச் பண்ண வேணாம் இப்போதைக்கு. நம்ம இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு இன்னும் ஜனநாயகம் விட்டே அவர் வெளியாகல. அதுக்குள்ளே இந்த படம் ஒரு கான்ட்ரவர்சியாக கலப்படாதீங்க. தலைவர் என்ன தான் ஆகும்னு தெரியல. ஆனால் 2 படமும் வெளியாக இருந்தால் அவருக்கு வியாபார ரீசன் பெரிய ஹிட்டு தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது சொல்லதான். ஸோ 28ஆம் தேதி 8ஆம் மாதமா 26ஆம் தேதி 8ஆம் மாதம் ரிலீஸ். ஆமாம். ஐயோ, ஸோ பார்ப்போம். இந்த படத்தெல்லாம் கண்டிப்பாக தேட்டரில் போய் நாங்கள் பார்ப்போம். யஷ் படம்னு தான் போய் பார்ப்போம். சரியா, நீங்கள் தப்பாக தான் யோசிக்க வேணாம். ஓகேவா? ஸோ யஷ் படத்துக்கு எனக்கு கேஜிஎஃப் படம் நாங்கள் பெரிய ஃபேன். ஓகேவா, கேஜிஎஃப் பார்ட் 1 பார்ட் 2 தான் பெரிய ஃபேன். ஆனால் எனக்கு புரியவே இல்லை ஏன் இப்படி இன்னமும் சிரிப்பு வருது எனக்கு. அது துப்பாக்கி தான். இது ஓவரா பேசுறது நினச்சிக்காதீங்க. ஜாலியாக எல்லாம் ஜாலியாக எடுத்துக்கோங்க. ஓகேவா, நாங்களும் பார்க்கும்போது எங்களுக்கு ஜாலியாக இருக்குது, நீங்களும் ஜாலியாக எடுத்துக்கோங்க.
சரியா ரொம்ப எனக்கு சீரியஸா. படம் ஃபுல் ஓகே. கண்ணு சொருனோட சிரிப்பு வந்து என்னன்னா லைக் நாங்கள் வந்துட்டு லைக் நல்லா இருக்கு. லைக் உண்மையில சொல்கிறோம், ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கு படம். லைக் படம் தரமா பயங்கரமா இருக்கு. மாற்று கருத்தே இல்லை, ஓகேவா? ஆனால் என்ன ஹாலிவுட்ல ஹாலிவுட்டாவே போயிட்டாங்க, ஹாலிவுட்டாவே மாறிட்டாங்க. ஆமா, அந்த கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு. ஃபைட் சீனுக்காக கண்டிப்பா போய் ஆடும். இந்த விஷுவலு பிரம்மாண்டத்துக்கு இந்த ஹாலிவுட் தரம்ல சொல்றவங்க கண்டிப்பா அந்த தரத்தை தொட்டிருக்காங்க. அதோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்ன கேட்டால். நல்லா இருக்குது. ஸோ பார்ப்போம் இது வந்துட்டு என்னவா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னவா இருக்க போகுது, என்னவா ஆக போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதை பற்றி பேசுவோம். ஓகே, ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பீக்குக்கு ஒன்று கொண்டு போவாங்க இந்த விஷயத்த, இந்த படத்தை. ஸோ பார்ப்போம். இது வந்து கான்ட்ரவர்ஷியல்னா ஆகணும் அப்படின்றதுக்காகவே எடுத்த படம் மாதிரியே இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிசல்ட்டு பார்ப்போம். ஸோ நம்ம உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறோம். பாய் ஃப்ரம் நியூலன்ஸ் யூடியூப் சேனல். பாய்.